சாய்ராம், நமஸ்காரம். நாம் ஆன்மீகமும் ஜோதிடமும் என்ற தலைப்பிலே கடைசியாக 7ஆம் பாவத்தை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். இது களத்திரஸ்தானம் என்று கூறினோம். இதிலே முன் ஜன்மத்தினுடைய முன் மனித பிறவியினுடைய எந்த தாக்கத்தினால் இந்த பிறவியிலே களத்திரத்தினால் பாதிப்புகள் ஏற்படுகிறது, அல்லது களத்திரமே இல்லாமல் போவது, அல்லது களத்திரம் வந்து பிரிந்து போவது என்ற தலைப்பிலே பார்த்தோம். 5ஆம் பாவம் கெட்டுப்போய் 7ஆம் பாவமும் கெட்டுப்போயிருந்தால் இப்படி காண்பிக்கும். அதாவது 7ஆம் பாவத்திலே ராகு கேது, 5ஆம் பாவத்திலே சுக்கிரன் கெட்டுப்போயிருந்தால் இவர்களுடைய முன் மனித பிறவியிலே கணவன் மனைவியை பிரித்து வைத்த பாவத்தை செய்திருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பிறவியிலே திருமணம் ஆவது என்பது மிக மிக கடினம். அப்படி திருமணம் ஆகியிருந்தால் குறைந்த காலகட்டத்திலேயே அவர்கள் பிரிந்து போக நேரிடும். அதையும் தவிர அந்த குறுகிய கால உறவிலே அவர்களுக்கு மிகவும் மிகவும் கசப்பான அனுபவங்களை அனுபவித்து கொண்டிருப்பார்கள். அதாவது முன் மனித பிறவியிலே கணவன் மனைவியாக இருந்து கணவன் மனைவியையோ அல்லது மனைவி கணவனையோ மிகவும் துன்புறுத்தி அந்த துன்பத்தின் வேதனையினால் அவர்கள் ஆத்மஹத்தி என்று சொல்லக்கூடிய துர்மரணத்தை அடைந்திருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த பிறவியிலே மிகவும் வேதனையுடன் பிறந்து எல்லாவற்றிற்கும் சந்தேகப்படும்படியான கணவன் மனைவியையோ அல்லது மனைவி கணவனையோ சந்தேகப்படும்படியான ஒரு நிலை ஏற்பட்டு அந்த சந்தேகமே இவர்களை கொன்றுவிடும். மனத்தளவிலே இறந்தவர்களாக கருதப்படுவார்கள். அவர்களுக்கு இப்பொழுது இந்த பிறவியிலே டைவர்ஸ் என்று சொல்லக்கூடிய கோர்ட்டுப்படி டைவர்ஸ் ஆகாவிட்டாலும் பிரிந்து வாழக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கும். அதாவது முன் பிறவியிலே தீயினால் சுட்டிருந்தால் இந்த பிறவியிலே அதே தீயினாலேயே இவர்களுக்கு மிகவும் துன்பம் நேர்ந்திருக்கும். மற்றும் முன் மனித பிறவியிலே கணவன் மனைவிக்கு இடையே இவர்கள் உள்ளே புகுந்து சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி பிரிவினை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். இந்த காலகட்டங்களில்தான் இந்த மனித பிறவியிலே இவர்களுக்கு மிக மிக கடினமான நேரங்கள் வரும். அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு என்ன பரிகாரம் செய்தால் இது நீங்கும் என்றால், இவர்கள் இப்பொழுது திரௌபதி அம்மனை வணங்கி தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் இந்த பிறவியிலே இவர்களுக்கு அமைந்த தாய் தகப்பன், பாட்டன் பூட்டன், இப்படிப்பட்டவர்களுடைய கதையும் இப்படித்தான் இருக்கும். அதனால் திரௌபதி அம்மனிடம் விளக்கேற்றி நம்முடைய முன்பிறவியினுடைய பாவங்களுக்காகவும் இந்த பிறவியிலே நமது மூதாதையர்கள் செய்த பாவங்களுக்காகவும் மன்னிப்பு கேட்டு 1 வருட காலம் வாரம் 12 விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். இதையும் தவிர நாமக்கல் ஜில்லாவிலே உள்ள மோகனூர் என்ற ஊரிலே
அமைந்துள்ள கோவிலிலே சம்மோகன கிருஷ்ணன், அதாவது நாராயணியும் சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி இருக்கக்கூடிய கோலத்தில் உள்ள சம்மோகன கிருஷ்ணனுக்கு புது வஸ்திரம் சார்த்தி மாதம் ஒரு முறை அர்ச்சனை செய்து வழிபாடு நடத்தி வர இந்த பாவங்களுக்கு பரிகாரம் தேடலாம். அப்படி தேடினால் இந்த பிறவியிலே நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்ற கஷ்டங்களுக்கு 80% நமக்கு பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். இது 7ஆம் பாவத்தில் உள்ள கணவன் மனைவி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வழியாகும். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். நாளைய தினம் ஆயுள் பாவம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் பாவத்தை நாம் பார்க்கலாம். நமஸ்காரம் நமஸ்காரம்.